ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஆன்மீக ஜோதிட தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாளாக வருது. அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் மார்கழி மாதத்துடைய 15ஆம் நாள். அதே போல் அன்று கிளம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. அன்று வரக்கூடிய திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது. இந்த ஆண்டுடைய இறுதி முக்கியமான திங்கக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்தில் ரொம்பவே விசேஷமான சோமவதி நாளில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை பூதகரமான அமாவாசை என்று சொல்லலாம். இந்த அமாவாசையில் உருவாகக்கூடிய கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ உங்களுக்கான அமாவாசை பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த அமாவாசை ஒரு சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் அதிக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அமாவாசை என்று சொல்லலாம். இந்த அமாவாசையில் நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணணும். அந்த பரிகாரம் பண்ணால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். மார்கழி அமாவாசை அன்று இரவு மட்டும் இதை மட்டும் தவறாமல் செய்யுங்க. கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு இந்த அமாவாசையில் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க, அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அமாவாசையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குவீங்க. பொதுவாக அனைத்து ஆன்மீகவாதிகளுக்கும் ஒரு முக்கியமான நாளாக வருவது இந்த அமாவாசை பௌர்ணமி சொல்லலாம். அமாவாசை ஒவ்வொரு மாதங்களில் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். பொதுவாக மாதங்களில் தெய்வ வழிபாட்டிற்கு மிக சிறந்த மாதமாக வருவது மார்கழி. இப்படி மிக சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பு. இந்த அமாவாசை இரவு வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்தால் போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைந்து பணவரவு அதிகரிக்கும். அப்படி என்ன பரிகாரம், அதனை எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ அது என்னங்கிற பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை மற்றும் கடன் சுமை அதிகரித்து உங்களை பாடாப்படுத்துது என்றால், அந்த பிரச்சனைகளை குறைக்க என்ன செய்வது என்பதை இது மூலியமாக தெரிஞ்சு செய்யுங்க. பொதுவாக மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். இதனை குறிக்கக்கூடிய வகையில் கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழி என்று பகவத்கீதையிலே கூறியிருக்கிறாரு. இப்படி பல சிறப்புகளை கொண்ட மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களை அளிக்கும். அதுலேயும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று இரவு 8:30 மணிலிருந்து 9 மணிக்குள் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு, ஒரு துண்டு விரலி மஞ்சள், ₹1 நாணயம் ஆகியவற்றை வைத்து நன்கு முடிச்சு போட்டு கொள்ளுங்க. பின்னர் அதனை உங்கள் வீட்டு பூஜையில் வைத்து விளக்கேற்றி மனதார லட்சுமி தேவி நினைத்து, உங்களுக்கு வரக்கூடிய வருடத்தில் உங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் கடன் சுமைகள் அனைத்து நீங்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை மார்கழி அமாவாசை அன்று செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பண கஷ்டங்களும் கடன் சுமைகளும் நீங்குவதை நீங்களே உணர முடியும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த முடிச்ச அப்படியே பூஜையிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. குறிப்பிட்ட சில நாட்கள் பூஜையிலே இருக்கட்டும். உங்கள் கஷ்டம் தீர தீர அந்த பொருட்களை எல்லாமே மாற்றி மாற்றி வைங்க. ஸோ மார்கழி அமாவாசையில் இந்த ஒரு பரிகாரம் இரவு நேரத்தில் செய்யணும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். இதுதாங்க பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். தொழில் வியாபாரத்தில் நன்மை உண்டாகுமா? அப்படி நன்மை உண்டாகிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் உண்டாகும்? அந்த நன்மைகளை தக்க வைத்து கொள்ள எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலிருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்களுடைய அயராத உழைப்பு இந்த அமாவாசையிலிருந்து இருக்கணுங்க. அந்த அயராத ஹார்ட் ஒர்க் இருக்கிறதன் மூலிமா
உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி வாகையை வந்து சூட முடியும். உங்களுக்கு உயர்வு கிடைக்க பெறும். அதனால் அயராத உழைப்பை வந்து கொடுங்க. அப்படி இந்த அமாவாசைக்கு பிறகு இருந்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும். அப்புறம் மெயினாக எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் தடைப்பட்டு வந்த காரியங்கள்லாம் தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் உங்களுக்கு ஆதாயமானது உண்டாகும். பணவரவு மெயினாக வந்து அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமாகவே விலகி செல்வாங்க. இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பயங்கரமாக நிலவும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் வந்து நீங்கும். குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குறது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய முன்னேற்றமானது ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தாயார் வழி உறவினர்களோட உறவு நல்ல நிலையில் நீடிக்கும். அதனால் உறவு விஷயத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களுடைய அறிமுகமானது உண்டாகும். அதனால் உங்களுக்கு நன்மையானது ஏற்படும். அப்புறம் உங்கள் கீழ் பணியாற்றுவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வாங்க. இந்த மாதிரி தொழில் வியாபாரத்தில் பாசிட்டிவான அதிசயங்கள் இந்த அமாவாசையிலிருந்து உங்களுக்கு நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமையானது முற்றிலும் குறையும். முயற்சிகளில் சாதகமான பலனானது கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் முடிக்க முடியும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். பெரியோர் மூலம் அனுகூலங்கள் வந்து உங்களுக்கு உண்டாகும். பணவரவு மெயினாக திருப்தி தரும். அதனால் பெண்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கான நாட்களை நல்லா பாசிட்டிவாக பயன்படுத்திக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமானது பகிரங்கமாக காணப்படும். பாடங்களை படிக்கிறது அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கவலைகள்லாம் வந்து நீங்கும். புதிய நட்பால் உங்களுக்கு மகிழ்ச்சியானது அடைவீங்க. மாணவர்களுக்கு கூட இந்த அமாவாசையிலிருந்து அதிர்ஷ்டமானது இருக்குது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் துறையில் எதிர்பார்த்தபடி இந்த அமாவாசைப்படி உங்களுக்கு எல்லாமே சூழ்நிலை சாதகமாக அமையும். திட்டமிட்டபடி காரியங்களை சாதித்து உங்களால் ஈஸியாக வெற்றியானது காண முடியும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். மனதில் கூட உற்சாகமானது பிறக்கும். மொத்தத்தில் உங்களோட ராசிக்காரங்க கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சூப்பரான பலன் இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் மொத்தமாக இந்த அமாவாசைக்கு பிறகு தீரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள்லாம் வந்து நீங்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமானது உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபமானது ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் சாதகமாக இருக்கும். அதனால் அரசியலில் இருக்கிறவங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த அமாவாசையில் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சிவன் வழிபாடு வந்து செய்யணுமாங்க. சிவன் கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வரணும். இதை நீங்கள் பண்ணிங்கனாவே வெற்றிக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே வந்து நீங்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்யுங்க. சிம்ம ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை வந்து தெரிஞ்சு இது தாள்களுக்கு ஏற்ப நடந்து பயன்பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.